ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா என்கிறதான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை நேசிக்கின்றாயா,
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கல்வாரி அன்பே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கல்வாரி அன்பே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நீர் செய்கிற எல்லா கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நினைப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஏமாத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை இரத்தம் சிந்துவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை மீட்டு கொள்வதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய், நீர் எங்கள் மேல் வைத்த தயவிற்காய், நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காய் ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறபடினா கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகும்படியாய் உம்முடைய இரத்தத்தை சிந்தி கர்த்தாவே எங்களை பாவமர நீர் கழுவினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் நமக்கு இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் நாங்கள் அன்பு கூற ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபையை தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஜீவ பலியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. குற்றமில்லாத இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம்,
என்னோடு கூட எல்லாரும் ஆமென். ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன் ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆமென். அவருடைய ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது ஆமென். ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்வோமா ஆமென். எனக்காய் பரிந்து பேசுகிறதான நம்முடைய தேவனை பார்த்து ஆமென். ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம் ஆமென். அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் நீர் மாற்றுகிறீரே. உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி நீதிமானாய் மாற்றி அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடையும்படியான வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து வைத்திருக்கிறீரே. அந்த மேலான கிருபைக்காய் ஆமென். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ஆமென். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஆமென். நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது ஆமென். நம்மை ஒப்புரவாக்குகிறதாய் காணப்படுகிறது ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்ருவினுடைய கோட்டைகளை முறிக்கிறதான இயேசுவின் ரத்தம் ஜெயம், சத்ருவினுடைய பலவான்களின் கோட்டைகளை முறிக்கிறதான இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னை பலவானாய் மாற்றுகிறதான இயேசுவின் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், எனக்கு வாழ்வு தருகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், எனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்ததான இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்முடைய நாவுகள் அறிக்கையிடட்டும், நம்முடைய நாவுகள் ஒவ்வொன்றும் அறிக்கையிடட்டும், ஒவ்வொருவருடைய நாவுகளும் இந்த மாலை வேளையிலே அறிக்கையிடட்டும். என்னை ஒப்புரவாக்குகிறதான இயேசுவின் ரத்தம் ஜெயம், என்னை ஒருமனமாக்குகிறதான இயேசுவின் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், எனக்கு விடுதலையை தருகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னுடைய
ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரிமதன ரிவிலிரி கரவலரவலரவலரவ ரிவலர விலிவிலி கரவலரவலரவலரவ ரிவலர விலிவிலி கரவலரவல ஷரரியந்தரிவிலியா ரிகரவலிரி அந்தரிவிலி கரவலரவலரவ. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குற்றமில்லாத அந்த இயேசுவின் ரத்தம் ஆமென் நம்முடைய குறைகளை அது போக்குகிறதான ரத்தமாய் காணப்படுகிறது. ஹalleluya. அந்த விலையேற பெற்ற நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் தங்களுடைய நாவினாலே அறிக்கையிட்டு இருக்கிறீங்க? உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் அறிக்கையிட்டு இருக்கிறீங்க? ஆமென். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. இயேசுவினுடைய ரத்தம் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபலர பலர ஷரரி கரபலரபலரவா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய விலையேற பெற்று அந்த இரத்தத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே அந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் எங்களை பலவானாய் மாற்றியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தம் எங்களை பலவானாய் மாற்றியிருக்கிற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை கட்டளையிடுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எதை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, எதை குறித்தும் நாம் கலங்கி போய் விடாதபடிக்கு ஆமென் அவருடைய இரத்தம் ஆமென் நம்மை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. அவருடைய இரத்தம் நம்மை பலவானாய் அது மாற்றுகிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நேரமும் நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை தந்து நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைத்து நம்மை நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடி ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலையை தருகிறது அப்பா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே எங்களை பலவானாய் மாற்றுகிறது ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது அப்பா. அந்த விலையேற பெற்ற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வேத வசனங்களை தியானிக்கையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசனம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த அருமையான சிலுவை தியான ஆராதனையினுடைய 11வது நாள் மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். தேவ நாமம் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தொடர்ந்து ஆலய சுத்திகரிப்பு வேலைகள் இருக்கிறபடியினாலே நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். நேற்றைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கு வேதத்தை திறந்து வாசிக்கக்கூடாது. எபிரேயர் 12:24 என்று சொன்னவுடனே அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா?
ஆமென். இருக்கிறது என்றால் இப்பொழுது நாம் சேர்ந்து அதை சொல்ல போகிறோம். சொல்லலாமா? எபிரேயர் 12:24 சொல்லுங்க. சரி, இப்போ சேர்ந்து வாசிப்போண்ணே. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா என் மேல், உம்தயை பெரிதையா. உம்தயை என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. அப்படியே கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வசனங்களை கொண்டும் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட வாசிப்போம். எபிரேயர் 12:24 வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், புது உடன்படிக்கையாகிய மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை பேசுகிற இரத்தம். நேரம் நமக்கு சுருக்கமாய் இருக்கிறபடியினால் அல்லது சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறபடியினால் ஏற்கனவே உள்ளவைகளை நான் திரும்ப ஞாபகப்படுத்தாமல் இன்றைக்கு பேச விரும்புகிற ஆண்டவருடைய வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றைக்கு நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், இரத்தம் நமக்கு பரிபூரணத்தை கொண்டு வருகிறது. அந்த பரிபூரணம் என்பது கிருபையில் வெளிப்பட வேண்டும். கிருபையின் பரிபூரணம். கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இரத்தத்தினால் கிருபையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைக்கு 3 விஷயங்களை சொன்னேன். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னும் ஒன்று,
தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் வேத வாக்கியங்களின்படி செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும். இன்னைக்கு முழுசும் நான் ஒரு வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன், அல்லது ஒரு வேத பகுதியை என் சிந்தனையில் வச்சு நான் அதை தியானித்து கொண்டே இருந்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இருக்கிறதை கொடுக்க வேண்டும், இருப்பதை கொடுக்க வேண்டும். இதை நாம் செய்தால் நமக்கு தேவன் இரத்தத்தினால் கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும், பரிபூரணம் அடைந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு 2 காரியங்களை ஒரு வசனத்திலிருந்து காட்டி கொடுத்து வேகமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ரோமர் 2:7. Praise the Lord. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஸ்தோத்திரம். அப்ப நித்திய ஜீவன், அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இரத்தத்தினால் ஆமென் நித்திய ஜீவன், அவருடைய ஜீவனினால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவனுக்கான வழி நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்தின் வழியாக பரலோகத்திற்கான வழியை ஆண்டவர் திறந்துட்டாரு, வாசல் திறந்திருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ அதை நான் சுதந்தரிப்பதற்கு நான் பரிபூரணம் அடைய வேண்டும். எந்த கை வச்சு எழுதுற? நான் பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு பரிபூரணம் அடையணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாமல் அதை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் இரத்தத்தின் வழியாக கிருபையினால் எனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த நித்திய ஜீவனை நான் இழந்து போய்விடாதபடிக்கு அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் இந்த பூமியிலே செய்து பரிபூரணமாக வேண்டிய விஷயம். ஸ்தோத்திரம். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்க 4 வார்த்தைகள் இருந்தாலும் 2ஆக நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனில் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிற நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நேற்றைக்கு 3 காரியம் சொன்னேன். அதுக்கு முந்தின நாள் அல்லது திங்கட்கிழமை ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படின்னா விட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். விட்டுறவே கூடாது. அதாவது நம்ம ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு பந்தயத்தில் இருக்கிறோம். ஓட்ட பந்தயமாக இருக்கலாம், குதிரை பந்தயமாக இருக்கலாம், அல்லது படகு பந்தயமாக இருக்கலாம், பைக் ரேஸாக இருக்கலாம். ஒரு பந்தயத்தில் இருக்கும். இந்த பந்தயத்தில் இருக்கிற நாம் எப்பாடுபட்டாவது, என்ன முயற்சி செய்தாவது ஓடி அந்த லக்கை, நித்திய ஜீவன் என்கிற அந்த கோட்டை நாம் தொட வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை அத்லெட் நல்லா ஓடுவேன். 100 மீட்ரு 200 மீட்டர்லாம் எங்கள் ஸ்கூல்லேருந்து என்னை நம்பி அனுப்புவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அனுப்பியிருக்காங்க, ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். அப்புறம் அந்த பக்கத்தில் ஸ்கூல்களுக்குள்ளால போட்டிகள் நடந்தால் அல்லது ஸ்கூலுக்குள்ளே நடந்தால் எந்த போட்டினாலும் 100 மீட்டருக்கும் 200 மீட்டருக்கும் என்னை நம்பி அனுப்புவாங்க. எங்கே ஓடினாலும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இந்த ஸ்கூலில் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் டைம் வச்சுருப்பாங்க. பிடி சார் இருப்பார், பிடி எங்களுக்கு டீச்சர், பிடி மேடம் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு வாட்ச் வச்சுருப்பாங்க டைம் பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு முறையும்
நான் ஓடும்போது எவ்வளவு வேகம் ஓடுகிறேன். ஒரு முறை 10 நிமிஷத்துல முடிச்சிட்டா அடுத்த முறை ஓடும்போது 9 நிமிஷத்துல முடிக்கணும். இப்படி ஓடி முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சி என்னை பரிபூரணத்துக்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வார்ம் அப் பண்ணுவாங்க. வார்ம் அப்னா 400 மீட்டர் உள்ள ஒரு மைதானம், அது கிரவுண்டு. அந்த 400 மீட்டர் கிரவுண்டை 5 முறை சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பிடி சாரு அல்லது பிடி மேடம் போயிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு சுற்றி புளிய மரம் இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்கூலு, 16 ஏக்கர். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முழு சொத்து வந்து 16 ஏக்கர். அவ்வளோ பெரிய ஸ்கூல், அது பெரிய கிரவுண்டு, பெரிய மைதானம். நான் சுற்றி புளிய மரமாக இருக்கும். அப்படியே ஓடி ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு ஓடி முடிச்சோன்னா மூச்சு வாங்கும், களைக்கும், டயர்டாக இருக்கும். அப்படியே போய் உட்காந்துருவோம். சோத்திரம். அப்படி முயற்சி செஞ்சால் ஜெயம் கிடைக்காது இல்லை. அது வார்ம் தான், ப்ராக்டிஸ் கிடையாது. வார்ம் அப்புக்காக சும்மா சுற்றிட்டு வாங்கடா, 5 ரவுண்டு சுற்றிட்டு வாங்க, அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. சோர்ந்து போகாமல் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம எந்த விஷயத்தையுமே நீங்க கவனிங்க. கலர் அடிச்சு முடிச்சிட்டியா? நம்ம செய்கிற எந்த விஷயத்தையும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தால் அங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரம் சபைக்கு சொல்லும் போது, நான் நினைக்கிறேன் சர்தை சபை, சர்தை இல்லை தியத்ரா சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் இப்படி சொல்லுவார். ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் குறைவு என்கிறது வரவே கூடாது. நான் சொல்லுகிற குறைவு ஆவிக்குரிய குறைவு. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல குறைவு வரக்கூடாது, ஜப வாழ்வுல குறைவு வரக்கூடாது, வேத தியான வாழ்வுல குறைவு வரக்கூடாது, கர்த்தரை தேடுவதுல குறைவு வரக்கூடாது, நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நான் செய்கிற கிரியை, ஸ்தோத்திரம், கிரியை, ஜெபம் அது ஒரு கிரியை, உபவாசம் அது ஒரு கிரியை, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் ஆராதனைக்கு வருவது, சபைக்கு வருவது அது ஒரு கிரியை, கர்த்தருக்கு கொடுப்பது அது ஒரு கிரியை, ஊழியம் செய்வது அது ஒரு கிரியை. இந்த கிரியையில நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அதாவது ஒரு பாயிண்ட் கூட கீழே வரக்கூடாது. இப்போ ஒரு வண்டியை முந்துறோன்னு வைங்களேன், ஓவர்டேக் பண்றோம் இல்லை, சில நேரங்கள்லாம் கடுப்பாகும். இந்த ஹைவேல 4வேல போகும்போது ஒரு லேன்ல ஒரு லாரி போயிட்டே இருக்கும், நல்ல லோடு லாரி. அது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு லாரி போகும், நம்ம கொஞ்சம் தூரத்தில் வருவோம். அது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்துகிட்டு இருப்போம். அது அங்கே தூரத்தில் வருவோம்னு வைங்களேன், எங்கள் அந்த சராந்தூர் பக்கத்தில் வருதுன்னு வைங்களேன் நம்ம வண்டி. இந்த 2 லாரியும் எங்கே இருக்குது? வீரநத்தத்துக்கிட்ட இருக்குது. ஒன்று 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இன்னும் ஒரு லாரி பின்னாடி வருது, பின்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம நினைப்போம் அந்த வண்டியை நம்ம முந்திரலான்னு நினைக்கும் போது பின்னாடி போற லாரிக்காரன் அவனுக்கும் ஒரு ஆசை, நம்ம இந்த லாரியை முந்திரணும்னு. அல்லேலூயா. ஆனா அவரு என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாருன்னா 60ல போறாரு. இவர் ஒரு அழுத்துறாரு, 65க்கு வருது பின்னாடி இருக்கிற லாரி. 65க்கு வந்துருது, கிட்ட வந்துட்டாங்க. அவங்க இந்த லாரி உள்ள ஏறதுக்குள்ளால நான் கிட்ட வந்துட்டேன், பின்னாடி வர்ற காரு கிட்ட வந்துடுச்சு. ஏன்னா அது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது, கிட்ட வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கமும் ஒரு லாரி, இந்த பக்கமும் ஒரு லாரி,
பின்னாடி வர்ற காருக்கு பரிதாபம். அவன் புலம்புவான், எவனாவது ஒருத்தன் விட்டு கொடு, யாராவது ஒரு ஆள் ஒன்னி சீக்கிரம் முன்னாடி போ, இல்லைன்னா பின்னாடி வா. ஆனா 2 பேரும் தம்மு பிடிச்சு ஓட்டிக்கிட்டே போவானுங்க. ஏன்னா 2ம் லோடு இருக்கு, 2ம் அதுக்கு மேல வண்டி இழுக்கவும் இழுக்காது. ஸ்தோத்திரம். ஆனா இவன் விட்டவே மாட்டான். அப்படி அழுத்தி அழுத்தி நம்ம இங்க கீழே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எவனாவது ஒருத்தன் லேசா கால் எடுப்பான். லேசா கால் எடுத்தோடனே ஒரு வண்டி லேசா அப்படி பின்னாடி வரும். நம்ம அந்த இடுக்குள்ளால சந்துக்குள்ளால வண்டியை திருப்பி போயிட வேண்டியதான். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம என்ன பாடுபட்டாவது நம்ம போகிற லெவல்ல இருந்து கீழே வந்துடவே கூடாது. நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. ஸ்தோத்திரம். சோர்ந்து போனால் தேவன் நமக்கு அளிப்பேன் என்று சொன்ன அந்த நித்திய ஜீவன் என்னும் வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிக்க முடியாதவர்களாய், பரிபூரணம் அடைய முடியாதவர்களாய் போய்விடுவோம். அப்போ பரிபூரணம் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரத்தத்தின் வழியாக கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம், இரத்தத்தின் வழியாக கிருபையினாலே மன்னிப்பை பெற்ற நாம், இரத்தத்தின் வழியாக கிருபையை கொண்டு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பெற்ற நாம் நற்கிரியைகளிலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஸ்தோத்திரம். காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. காலதாமதம் ஆகுதே என்று சொல்லி பெதஸ்தா குளத்திலிருந்து எழும்பி போயிடக்கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை குறித்து இயேசு ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமையை சொன்னார்? ஒரு விதவை அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு அதிபதியின் இடத்திலே போய் ஓயாமல் தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தாள், ஓயாமல் அலட்டி கொண்டே இருந்தாள், சோர்ந்து போகாமல். என்னடா இந்த மனுஷன் பதிலே தரமாட்டுக்கிறான், இந்த மனுஷன் நம்ம விண்ணப்பத்துக்கு பதிலே தரமாட்டுக்கிறானேன்னு சொல்லி அந்த அம்மா சோர்ந்து போகவே இல்லை. அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்களோ, தானியேலை குறித்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம், தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக தன் பலகணியை திறந்து விண்ணப்பம் பண்ணினான். பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டு விட்டதே என்று அவன் சோர்ந்து போகவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், நாம் சோர்ந்து போவோமானால் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே, தேவனோடு உள்ள நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து போனால், நாம் சோர்ந்து போனால் நித்திய ஜீவனை இழப்பதற்கு நேரிடும். ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இந்த சிலுவை தியான ஆராதனையினுடைய 11வது நாள் மாலை வேளையிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய உங்களையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுப்பது நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஏன்னா நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அதுக்காகத்தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அதுக்காகத்தானே இயேசுவை பிடிச்சிருக்கிறோம். வேற எதுக்காவது இயேசுவை பிடிச்சிருக்கீங்களா? வேற எதுக்காவது இயேசுவை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க நோக்கத்தை மாத்திரணும். ஸ்தோத்திரம். இயேசுவை நான் எதுக்கு பிடிச்சிருக்கிறேன்னா, இயேசு என் பாவத்தை மன்னிச்சு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இயேசுவை நான் பிடிச்சிருக்கிறேன். இயேசு எனக்கு வீடு தருவாருனோ, இயேசு எனக்கு கார் தருவாருனோ, இயேசு எனக்கு சொத்து தருவாருனோ, இயேசு என்னை மேன்மை உயர்த்துவாருனோ இல்லை. அதெல்லாம் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் ஸ்தோத்திரம், நான் இயேசுவை பிடித்திருப்பதற்கு காரணம் என் இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்துராம இருப்பதற்கு நம்ம ஆரம்பித்த நற்கிரியைகள், நல்ல கிரியைகள், நம்ம ஆரம்பித்த நல்ல செயல்கள், ஸ்தோத்திரம், நம்ம ஆரம்பித்த நல்ல வேலைகள், நல்ல தீர்மானங்கள், இத விட்டுறவே கூடாது.
ஸ்தோத்திரம். தம்மு பிடிச்சு வண்டியை இழுத்துக்கிட்டே போகணும். அல்லேலூயா. மூச்சு பிடிச்சு ஓடணும். ஸ்தோத்திரம். எப்பாடுபட்டாவது ஆரம்பித்த நற்கிரியைய கடைசி வரைக்கும் அதுல பெருகுகிறவர்களாக நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல, கடைசி வசனம் 58வது வசனத்துல ஸ்தோத்திரம், பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறார் இப்படி, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். 1 கொரிந்தியர் 15:58, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, விருதாவா இராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய், கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகுங்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா இராது. நேத்தைக்கும் சொன்னேன். ஸ்தோத்திரம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். எல்லாரும் நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை அதனால சபையில உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை அதனால 40 நாள் ஜெபம் வச்சிருக்காங்க. ஆமா, எங்களுக்கு வேலை இல்லாததுனால தான் ஜெபம் வச்சிருக்கோம். அதுல வேற மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாததுனால தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒண்ணு நிச்சயம், இப்படிப்பட்ட நாட்கள் நம்மை அந்த பரலோகத்துக்கு பரிபூரணமான அல்லது பூரணமானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், பவுல் என்ன சொல்றார் சபைக்கு, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், அசையாதவர்களாய். எதுக்கும் நீங்க அசையாதீங்க. என்ன யாரு சொன்னாலும் அசைஞ்சிடாதீங்க. நல்லா அப்படியே ஸ்டடியா இருங்க, தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. கர்த்தருடைய கிரியையில பெருகுங்க. எது கர்த்தருடைய கிரியை? ஜெபம், வேதம் வாசிப்பு, உபவாசம், ஆராதனை, ஊழியம், கொடுப்பது. இதை விட்டா வேற கிரியை இல்லை. இவ்வளவுதான். 5 விஷயம்தான், 5 காரியம்தான். இந்த 5ஐயும் ஸ்தோத்திரம் நம்ம தம் பிடிச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மூச்சு பிடிச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தவற விட்டுறவே கூடாது. ஸ்தோத்திரம். இஸ்லாமியர்களை நீங்க கவனித்து பாருங்க. தினமும் 5 நேரம் தொழுவாங்க. எப்பாடுபட்டாவது, என்ன கஷ்டப்பட்டாவது. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள், இந்த நோன்பு காலங்கள்லாம் நடக்குதுல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு. அவ சொல்றா, அவங்க ஸ்கூல்ல படிக்கிற அவங்க பிள்ளைங்கள்லாம், அந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாம் சரியாக அந்த மத்தியான நேரத்தில் அவங்க லைப்ரரியில போய் தொழுகிறாங்களாம். நோன்பு இல்லாத காலத்துல தொழுகை நேரம் வரும்போது ஸ்கூலுன்னு பார்க்காம, சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்காம, ஒரு இடத்துல போய் சுத்தம் பண்ணி அங்க ஒரு டவலை, ஒரு துணியை விரிச்சு, அதாவது மெக்கா மெதினா இருக்குல்ல, அதை நோக்கி முழங்கால் போட்டு கிளாஸ் ரூம்ல அவங்க தொழுகை செய்யறாங்களாம். நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். ட்ரெயின்ல நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். தொழுகை நேரம் வரும்போது இஸ்லாமியர்கள் ட்ரெயின்ல, அத்தனை ஜனங்கள் இருக்கிற ட்ரெயின்ல ஒரு டவல் எடுத்து கீழே போட்டு, எப்போதும் அவங்க தொழுகிறது போல முழங்கால் போட்டு நெத்தி தரையில பட குனிந்து எழும்புகிறார்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க தொழுகை நேரம் முடியும் வரை. நம்ம வழக்கமான ஜெப நேரத்தை வீட்டுல செய்யறத கூட செய்ய மாட்டோம், சபையில செய்யறத கூட நம்ம செய்ய மாட்டோம். அப்புறம் எங்க வேலை செய்யற இடத்துல செய்ய போறோம்? அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்துல போய் செய்ய போறோம்? பள்ளிக்கூடம் வீட்டுல படிக்கிற பைபிளையே படிக்கிறது இல்ல, சபையில வந்து செய்யறதையே செய்யறது இல்ல. கர்த்தருடைய கிரியையிலே நாம் வளருதல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த கிரியையில நம்ம பெருகணும். இந்த நன்மை செய்கிறதுல, நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாம, இந்த மாதம் 1ஆம் தேதி நம்ம பேசின வசனம் அதுதான். செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல
அந்த வார்த்தை இருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம், நான் நினைக்கிறேன் 14வது வசனம். தளர்ந்து போகாமல் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உங்கள் கைகளை தளர விடாதே. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே. எதுலையுமே சோர்ந்து போகாதீங்க. கொடுக்கறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 ரூபா கொடுக்குறேன்னா தம்மு பிடிச்சு கொடுத்துட்டே இருக்கணும், மூச்சு பிடிச்சு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். மக்கதோனியா சபை மிகவும் தரித்திரத்தில் கொடுத்தாங்களாம். ஸ்தோத்திரம். மூச்சை பிடிச்சு கொடுத்துடணும். கொஞ்சோண்டு மாவு தான், அதை அடை செஞ்சு நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போறோன்றாரு. சாப்பிட்டுட்டு சாக போறோன்றா எலியா கிட்ட. எலியா சொல்றாரு, பரவாயில்ல, கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்க, ஒரு அடையை என்கிட்ட கொண்டு வா, ஒரு அடையை நீ சாப்பிடு. 2 அடை செய்ய போறீங்க, அதுல அடையை எனக்கு கொண்டு வா, 2வது அடையை நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடு. அவ மூச்சை பிடிச்சிட்டு கொடுத்துட்டா, தம்மு பிடிச்சு கொடுத்துட்டா. ஜபமும் அது போலதான், மூச்சு பிடிச்சு செஞ்சிடணும். பிரயாசம் இருக்கு அதுல. ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு. வீடுகளில் வேலை இருக்கு, வெளியில வேலை இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்கு. அதன் மத்தியிலும் கர்த்தருடைய கிரியையை நம்ம வாழ்க்கையில பெருக பண்ணணும். பெருக பண்ணினா தான் நித்திய ஜீவனை போய் சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா கைவிடப்பட வேண்டியது இருக்கும். ஒருவேளை தெரியல. அப்போ பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனின் அந்த ஆசீர்வாதத்துல இன்னும் ஒரு வார்த்தையை நான் சொல்லி நம்ம ஜெபிப்போம். அந்த ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் கவனியுங்கள். வாசிங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுங்கள். ஸ்தோத்திரம். 2வது தேடுங்கள். 1 நற்கிரியை செய். எப்படி செய்யணும்? சோர்ந்து போகாம செய்யணும். கர்த்தருடைய கிரியை, அதுக்கு பேரு கர்த்தருடைய கிரியை. சோர்ந்து போகாம செய்யணும். 2வது மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடு. ஸ்தோத்திரம். மகிமையும் கனமும் ஒரே காரியத்தை சொல்லுகிற, ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். மகிமை, கனம், க்ளோரி அண்ட் ரெஸ்பெக்ட். மகிமை, கனம், ஹானர். மகிமையும் கனமும் இதை தேடணுமா? அப்படின்னா என்ன? 2 கொரிந்தியர் 4:17. வேகமா ஒரு 3 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மகிமையும் கனம்னா என்னன்னு பைபிள் சொல்லுது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொண்டு வரும். அப்ப மகிமை, கனம் என்ன கொண்டு வருது? எது கொண்டு வருதுன்னா பாடுகள். ஸ்தோத்திரம். அப்ப எதை தேடணும்? மகிமையையும் கனத்தையும் தேடணுமா? மகிமையும் கனமும்னா பாடுகளின் வழியாக மகிமையும் கனமும். அப்ப எதை தேடணும்? பாடுகளை தேடணுமா? 1 பேதுரு 4:14 கூட பாருங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் கூட. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நிந்தித்தால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்தால் பாடுகள். இதை என்ன செய்யணுமா? தேடணுமா? மகிமையையும் கனத்தையும் தேடுங்கள். அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க பாடுகளின் வழியாகத்தான் போகணும். பாடுகள் நம்மை அந்த நித்திய ஜீவனுக்கு பூரணர்களாக மாற்றும். சிலுவை சுமப்பதினால் நம்முடைய சுபாவங்கள் மாறும். பாடுகளை அனுபவிப்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரை தேடுவது நிமித்தம், சபைக்கு வருவது நிமித்தம் 4 பேர் ஒரு விதமாக தான் பேசுவான். என்ன புதுசா வந்துட்டாங்க, இதுவரைக்கும் இல்லாத கிறிஸ்தவத்தையா
கொண்டு வந்துட்டார் இவரு. என்ன சபைன்னா போற அப்படின்னு 4 பேர் ஒரு மாதிரி பேசதான் செய்வான். அப்படி பேசும்போது ஒன்னு புரிஞ்சுக்கணும், நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் என்னை பரிபூரணமாக்குகிறார். அல்லேலூயா. அது நமக்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வரும். நேரம் இல்லை, என்னால வேகமா போறேன். 1 பேதுரு 1:8. 8 மணிக்கு முடிக்கணும்னு நினைச்சேன், மணி 8 ஆயிடுச்சு. 1 பேதுரு 1:8 வேகமா வாசிங்க. மகிமையும் கனமும்னா என்னது? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கவனிங்கள். வசனம் சொல்லுகிற, நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அந்த ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை அடை. அப்படின்னா பரலோக வாழ்வு. அதை குறித்து தான் பேசிக்கிட்டே வர்ற. நீங்க 6வது வசனம் 7வது வசனத்தெல்லாம் வாசிக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி நான் அதை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். நேத்தைக்கே அல்லது திங்கக்கிழமையோ காட்டி கொடுத்தேன் அந்த வசனத்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை. ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தான் பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போ ஆத்தும ரட்சிப்பு என்பது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுக்கப்பட்டு பரலோகம் போகிறத பத்தி தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கனமும் மகிமையும்னா நீங்க தேவனிடத்துல வைக்கிற அன்பு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற அன்பு தான் மகிமையையும் கனத்தையும் தேடுவதின் அடையாளம். ஸ்தோத்திரம். மகிமையும் கனத்தையும் தேடுங்கள்னு சொல்றாரே, அப்படின்னா என்ன? பாடுகளை அனுபவிக்கணும். 2, தேவனிடத்தில் அன்பா இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனை இன்னும் நேசிக்கணும். இந்த 2ஐயும் நம்ம செய்வோமானால் மகிமையையும் கனத்தையும் தேடுகிறோம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இப்ப நேற்றைக்கு அன்பை குறித்தெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ அழியாமை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அழியாமையையும் தேடுங்கள், மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசித்தோம். அப்போ அழியாமையை தேடுதல் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53வது வசனம். இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று வார்த்தை நிறைவேறும். அழியாமை, அழிவுள்ளதாகி இது அழியாமையை தரித்துக் கொள்ளணும்னு சொல்லப்படுறது இல்லையா? அப்படின்னா என்ன? 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. அதாவது இந்த மாம்சம் சுதந்தரிக்காது. அப்ப என்ன சுதந்தரிக்கும்? ஆவி சுதந்தரிக்கும். அல்லேலூயா. ரோமர் 8க்கு போனோம். மாம்சம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. ஆவியின்படி வாழுகிறவன் அந்த நித்திய ஜீவனை அடைகிறான். ஸ்தோத்திரம். அப்ப எதை நான் தரித்து கொள்ள வேண்டும்? எதை தேட வேண்டும்? ஆவியானவரை, அபிஷேகத்தை, ஆவிக்குரிய வாழ்வை நான் தேட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் அழியாமை. அது அழியாமை. ரட்சிப்பு அழியாமை. ஆவிக்குரியவைகளை தேடுங்கள், ஆவிக்குரிய விஷயங்களை தேடுங்கள். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பவுல் சொல்லுவார், கொலோசையர் சபைக்கு எழுதும் போது சொல்லுவார். கொலோசையர் நிருபம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆமென் பவுல் சொல்லுவார், நீங்கள் கீழானவைகளை அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. எதை தேடணும்? அழியாமை, அதுக்கு பேரு மேலானது, அழியாதது. ஸ்தோத்திரம். நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போவேனேயாகில் உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். அவர் சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எங்க இருக்கு? பைபிள்ல. எந்த பைபிள்ல இருக்கு?
நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள்ல தான். ஸ்தோத்திரம். எந்த பக்கமா இருக்கு? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் பக்கமா நீங்க வாசித்துட்டு போனீங்கன்னா அங்க இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அழியாதது எது? இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. இந்த மாம்சமும் ரத்தமும் அழிஞ்சு போகும். இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்துக்குள்ள அழியாமை என்கிற ஒன்று வர வேண்டும். ஆமென். அது தேவனுடைய சாயல், அது தேவனுடைய மகிமை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அபிஷேகம், ஆவியானவர், ரட்சிப்பு, இதெல்லாம் அழியாதது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறவைகள், மேலானவைகள் இல்லையா? ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுவாரு, நம்முடைய தேவன், அந்த வசன ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அவர் பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாங்களோ பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வரப்போறார்ல, அவரை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். நம்ம இனி எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். அப்ப எதை நினைக்கணும், எதை தேடணும்? பரலோகத்துக்குரியவைகளை தேடணும், பரலோகத்துக்குரியவைகளை நாட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கணும், நேரம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நான் இங்க முடிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு சித்தமான நாளைக்கு அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு முதல் 10 வசனங்களையும் வாசிக்கணும்னு நான் நினைச்சேன், நேரம் இல்லை. அதனால கடைசியாக ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் இழக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குதான். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ கோபாக்கினை வரும், நரகம் வரும். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற வாழ்விலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை இது. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நித்திய ஜீவனுக்கு நேராய் போகிற நீங்க சோத்திரம் சண்டை போடக்கூடாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இதை பத்தி இன்னைக்கு பேச நேரம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய ஜீவன் இரத்தத்தின் வழியாக நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிற நாம் இந்த பூமியில சண்டை பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த பரிபூரணத்திற்குள்ளே வர உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும், மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேட வேண்டும். மகிமையும் கனமும் என்றால் பாடுகளை அனுபவிப்பது, ஸ்தோத்திரம், நிந்தையை சுமப்பது, சிலுவையை ஏற்றுக்கொள்ளுவது, ஸ்தோத்திரம், அன்பு கூறுவது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது, ஸ்தோத்திரம். அழியாமை என்றால் என்ன? அழியாத ஒன்று, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவைகள். பரலோகத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அது எல்லாம் அழியாததே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகும், ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த எதுவும் அழியவே அழியாது. அந்த அழியாமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும், அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இருந்தால் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக போகிற நாம் பரிபூரணம் அடைந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பரிபூரணம் அடையாம கிடைக்காது, ஸ்தோத்திரம். ரட்சிப்புல பரிபூரணம் அடையணும், பரிசுத்தத்துல பரிபூரணம் அடையணும். இப்போ நித்திய ஜீவனுக்கு பரிபூரணம் அடையணும். பரிபூரணம் அடையாட்டா நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, 3 வருஷம் காலேஜ் இல்லை 4 வருஷம் காலேஜ்னா படித்து முடிச்சா காணாது, அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணணும். இல்லை, நான் காலேஜ் முடிச்சுட்டேன்,
நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல புண்ணியம் கிடையாது. எத்தனை மார்க் எடுத்தங்கிறது முக்கியம். எல்லா பாடமும் பாசானியான்றது முக்கியம். ஆமாவா? அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றதுல பெரிய காரியம் இல்லை. ஆனால் பரிபூரணம் அடைஞ்சாதான் நம்ம ஜெயமா, வெற்றியா, தைரியமா, சந்தோஷமா பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும். அல்லேலூயா. அந்த பரிபூரணத்தை இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இருக்கிற இடங்களிலே ஜெபிக்கும்படியாக நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 3-4 நிமிடங்கள் ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கிற இடங்களில் கண்களை மூடி ஆமென். ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் கடைசியில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சொன்னேன். அதை ஸ்தோத்திரம் இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு பிரதானமாய் சொல்ல விரும்புகிற 2 விஷயம். ஸ்தோத்திரம். நற்கிரியைகளிலே சோர்ந்து போகவே கூடாது. உங்கள் கிரியையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் தொடங்கின உங்கள் ஓட்டத்தை, ஆரம்பித்த உங்கள் ஓட்டத்தை நீங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அதிகரிச்சிருக்கா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதிகரிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பைபிளில் அதிகரிக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் மிஞ்சி பேச விரும்பலை. ஆனாலும் ஸ்தோத்திரம், அதிகரிக்காட்டாலும் அந்த லெவல்லேருந்து குறைஞ்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன்னா 55க்கு ஒருவேளை போக முடியாட்டாலும் 45க்கு வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம். உங்கள் ஜப வாழ்வு, உங்கள் தியான வாழ்க்கை, உங்கள் உபவாச வாழ்க்கை, உங்கள் ஊழிய வாழ்க்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற அனுபவம், ஆராதனை, கர்த்தருடைய கிரியையில் 50ல் ஆரம்பித்த நீங்கள் ஸ்தோத்திரம். அதை காலேப்பு சொல்லுவார், 40 வயது இந்த வனாந்திர பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது, மோசே என்னை அழைக்கும் போது, இப்போ வயசு 45 வருஷம் போயிடுச்சு, வயசு 85. ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்குது. 50க்கு கீழே நான் வரவே இல்லை. 50 அன்னைக்கு வரும்போது என் பலன் 50. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் என் பலன் 50 தான். ஆமாம். 55க்கு போகாட்டாலும் பரவாயில்ல, 45க்கு வரலை, 50லேயே போயிட்டுருக்கேன். அப்படியாவது போகணும் தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாவது போகணும். இல்லாட்டா நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். இந்த ராத்திரி வேளையில் தாழ்மையோட அர்ப்பணிக்க விரும்புனா, அர்ப்பணிக்க முடிஞ்சா, இந்த வசனங்கள் என் இருதயத்தில் என்னோட பேசிச்சுது அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா, ஆவியானுடைய வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் ஆரம்பித்த என்னுடைய நற்கிரியைகளில் நான் நிறைய கிரியைகளில் சோர்ந்து போனேன், நிறைய கர்த்தருடைய கிரியையில் பெருகாமல் நான் மங்கி போனேன், சோர்ந்து போனேன். இன்னைக்கு ராத்திரி எனக்கு புரிகிறது, நான் என்னுடைய நற்கிரியையில் பெருகாட்டா, சோர்ந்து போனால் நித்திய ஜீவனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு ராத்திரி என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இதில் பரிபூரணம் அடைய விரும்புகிறேன்ப்பா. நான் இதில் பரிபூரணம் அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிபூரணம் அடைய வேண்டும் என்று தானே நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்க. நான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே எனக்காக ரத்தம் சிந்தினீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஜெபம் பண்ண முடியுதா? ஒப்பு கொடுக்க முடியுதா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு தோணுச்சுதுன்னா ஜெபம் பண்ணுங்க. நான் குறைஞ்சிருக்கிறேன். சிலருக்கு தோணாது. ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம அன்னைக்கு பிரசங்கங்களை கேட்டோம். மனசாட்சி செத்து போயிட்டு அதெல்லாம் தோணாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் தோணாது. மனசாட்சி செத்து போயிட்டு அதெல்லாம் தோணாது. தோணுச்சுதுன்னா ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நான் குறைஞ்சிருக்கிறேன்ப்பா, நான் அதை மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. நான் 45க்கு இறங்கிட்டேன், 5 இறங்கிட்டேன், நான் மறுபடியும் கூட்டுறேன் என்னுடைய வேகத்தை, மறுபடியும் 50க்கு வந்துடுறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். 2வது
கனமும் மகிமையும் அழியாமையையும் தேடணும். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே தேட வேண்டியதை நான் தேடணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நான் முதல்ல எதை தேடணும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நேத்தைக்கு சொன்னேன் முதல்ல நம்ம ஆண்டவருக்கு எச்ச கொடுக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவருக்கு மிச்சத்தை கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மிச்சத்தை கொடுக்கக்கூடாது. எல்லாம் தேடி பிறக்கி செலவெல்லாம் போய் மிச்சம் ஏதாவது இருந்தால் ஆண்டவருக்கு 5 ரூபா காணிக்க. ஸ்தோத்திரம். மிச்சத்தை கொடுக்கக்கூடாது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் எச்ச ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பிச்சைக்காரன் கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது. அது நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மிச்சத்தை கொண்டு போய் நாய்க்கு கொட்டுறது மாதிரி நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை ஸ்தோத்திரம் நம்ம முழுசும் அனுபவிச்சுக்கிட்டு மிச்சத்தை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது. ஆமாம், கர்த்தரை முதல்ல தேடணும். கர்த்தருக்கு முதல்ல காலையில் எழும்பின உடனே ஜெபம் பண்ணணும். காலையில் எழும்பின உடனே பைபிள் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேரம் இருந்தா பார்க்கலான்னு சொல்லுகிற எச்ச ஆண்டவர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவரை எச்ச ஆண்டவரா வச்சிருக்கீங்க. அப்படி வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் நல்லவர். நீங்க ஆராதிக்கிற உங்க ஆண்டவரை இடத்துல வைங்க. ஸ்தோத்திரம். காலையில எழும்பின உடனே 3 அதிகாரம் வாசித்துருங்க. காலையில எழும்பின உடனே ஜெபம் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுத்துருங்க. கையில 10 ரூபா வந்துச்சுன்னா முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அவருடைய அன்பின் ஆழம் மிகவும் பெரிது. இன்றைக்கு ஒரு முறை கூட அவருடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து, நம்ம எந்த நற்கிரியையில் சோர்ந்து போனோமோ அந்த நற்கிரியையில் பெருக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எதை தேட மறந்து போய் தேடக்கூடாதவைகளுக்கு முதலிடம் கொடுத்தோமோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி முதலாவது தேட வேண்டியதை முதலாவது தேடத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தந்து அந்த பரிபூர்ணத்திற்குள்ளே கொண்டு போகிற கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆமென். தொடர்ந்து நாளை பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை நிறைவாய் வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் விடுதலை அனுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளும் உடையும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவநாமம் உயர்ந்திருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்த ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஜெப நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்திய ஜீவன் என்கிற
அந்த அந்த பரலோக வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வழியாக உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு கிடைத்த போது நித்திய ஜீவனுக்கான வழி எங்களுக்காக திறக்கப்பட்டது. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நாங்கள் பரிபூரண அடையணுமே அப்பா. இந்த கிருபையின் பரிபூரணம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவரே, மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடி மேலானவைகளை தேட, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேட ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் உடைய கிருபையை தரணும்னு ஜெபிக்கிறோம். உடைய பரிபூரணத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு ஜெபிக்கிறோம். இரக்கத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பி நடத்தும். இந்த இரவு ஆசீர்வாதமான இரவாக இருக்கட்டும். உடைய கிருபை எங்களுக்கு தந்து தொடர்ந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.